வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் விடுதலை புலிகளை அழிக்க உதவிய வெள்ளாளர் இயக்கம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இஎன்டிஎல்எஃப் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட போர்களிலேயே அதிகமாக இந்திய அரசாங்கம் செலவு பண்ணதும் அதிக நாட்கள் நடந்த போரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விடுதலை புலிகளுக்கும் இந்திய இராணுவத்துக்குமான போர் தான். 1987 1990 வரைக்கும் நடந்தது. இதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசியவாதிகள் அப்படின்றவனுங்க என்ன சொல்லுவானுங்க அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்திய இராணுவம் வந்து இறங்குச்சு, அங்கே இருக்க தமிழர்களை பூரா கொடுமைப்படுத்தினாங்க, கொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து இந்திய இராணுவத்துக்கு எதிராக போர் நடத்தினாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் இந்திய இராணுவம் வெளியே போயிடுச்சு. இதன் தொடர்ச்சியாக தான் ராஜீவ்காந்தி கொலை நடந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இதில் உண்மை என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்டிடிஇ அப்படின்றது வந்து ஒரு கரையார் சாதி தீவிரவாத இயக்கம் தான், பயங்கரவாத இயக்கம், கரையார் சாதி பயங்கரவாத இயக்கம். அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட நிலம் கிடையாது, அவங்களுக்கு கரையோரத்தில் தான் நிலம் இருக்குது. நிலம் பூரா வந்து இவங்ககிட்ட தான், வெள்ளாளர்கிட்ட தான் இருக்குது. கரையாரும் இன்னும் என்ன சொல்கிறது, சமுதாய இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாளருக்கு அப்புறம் கரையார் தான் இருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ கரையார் அப்படின்ற ஜாதி வந்து நமக்கு என்ன அப்படின்றதோ அவங்க வரலாறோ என்னன்னோ தெரியாது, ஏன்னா அவங்க தமிழ் நிலப்பரப்பில் அவங்க கிடையாது. அப்போ கரையார் அப்படின்றவங்களோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து தங்களை குருகுல சத்திரியர்கள் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிக்கிறாங்க. அப்போ குருகுல சத்திரியர்கள்னு ஒன்று இருந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக நம்ம நிகண்டுகள்லேருந்து கல்வெட்டுகள் வரைக்கும் எல்லாத்துலேயுமே இருந்திருக்கு. அப்படி ஒரு குரூப் வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க தமிழ் குரூப்பாக அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, அவங்க வந்து தமிழ் குரூப் கிடையாது. இந்த கரையார் அப்படின்ற கேஸ்ட்டை பற்றியே சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க யாரோட பரம்பரையை வந்து சேர்ந்தவங்க அப்படின்னா, ஒரு பிராமணருக்கும் ஒரு மீனவ பெண்ணுக்கும் பிறந்தவங்க தான் இந்த கரையார் சமூகம் அப்படின்னு சொல்லி அந்த இலங்கையில் ஒரு குறிப்பில் சொல்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, அந்த குருகுல சத்திரியர்கள்னு இவங்க சொல்லிக்கிறாங்கல்ல, குருகுல சத்திரியர்கள்னால் அந்த கௌரவர்கள். அப்போ அந்த கௌரவர்களோட தோற்றம் வந்து என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, வேதவியாசர் அப்படின்ற ஒரு பிராமணருக்கும் வேதவியாசரை யாருக்கு பிறக்கிறாருன்னா, ஒரு பிராமணருக்கும் ஒரு மீனவ பெண்ணுக்கும் தான் வேதவியாசர் பிறக்கிறாரு. இந்த வேதவியாசருக்கு தான் இந்த பாண்டவர் கௌரவர்கள் எல்லாம் பிறக்கிறாங்க. வேதவியாசருக்கு 3 குழந்தைங்க பிறக்குது, திருதராஷ்டிரர், பாண்டு, அப்புறம் இன்னொரு குழந்தை ஏதோ பிறக்குது. அப்போ அந்த இதில் வந்து இந்த கௌரவர்கள் இருக்காங்களே, அவங்க வழியில் வந்தவங்க தான் இந்த கரையர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆரிய இனத்தை சேர்ந்தவங்க, இவங்க தமிழ் இனத்தை சேர்ந்தவங்களே கிடையாது. ரைட்டுங்களா? பிரபாகரன் வந்து இந்த கரையாறு சமூகத்தை சேர்ந்தவர். இவங்க வரலாறு வந்து இதுதான். இவங்க வந்து பரசுராமரால் உருவாக்கப்பட்ட இந்த புது சத்திரியர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சத்திரியர்கள் தான் இவங்க வந்து அந்த மாதிரியும் சொல்ல முடியாது. நியோகி அப்படின்னு சொல்லுவாங்க. நியோகினா அந்த மாதிரி அந்த வைதீக சத்திரியர்களில், அதான் அந்த பரசுராமரால் உருவாக்கப்பட்ட புது சத்திரியர்கள் மாதிரி தான் இந்த பிரபாகரன் குரூப்பும் எல்டிடிஇ எல்லாமே. ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இஎன்டிஎல்எஃப்க்கு வருவோம். இப்போ இஎன்டிஎல்எஃப் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈழத்தில் 1980 ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெள்ளாளர் கேஸ்ட்டை வந்து பேஸ் பண்ணியும் அந்த கலாச்சாரம் ஒரு ரைட் விங் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு ரைட் விங் மாதிரி நிறைய பார்ட்டி இருந்தது. லெஃப்ட் விங்காக இருந்தாலுமே கூட வெள்ளாளர் சமூகத்தை பேஸ் பண்ணி நிறையா இயக்கங்கள் இருந்தது. பிளாட்டு டெல்லோ, அப்போ அந்த மாதிரி இயக்கங்கள்லேருந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இஎன்டிஎல்எஃப்னு சொல்லி ஒரு புது இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிளாட்டு டெல்லோவில் இருக்கவங்கெல்லாம் இந்த கரையார் சமூகத்தை சேர்ந்த பிரபாகரனோட அந்த தமிழ் அப்படின்ற ஒரு போலியான ஒரு இதை நம்பி ஏமாற்றப்பட்ட வெள்ளாளர்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்டிடியில் போய் சேர்ந்துடுறாங்க. வெள்ளாளர்கள் கொல்லப்படுறாங்க. ஆயிரக்கணக்கில் வந்து பிரபாகரனோட இந்த கரையார் பயங்கரவாத இயக்கத்தால் வெள்ளாளர்கள் வந்து ஆயிரக்கணக்கில் கொல்லப்படுறாங்க.
இஎன்டிஎல்எஃப் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இஎன்டிஎல்எஃப் ஒரு புது இயக்கமாக உருவாகுது. அப்போ பிரபாகரனுக்கு வந்து அதுவும் உறுத்துது. இஎன்டிஎல்எஃப்பும் பிளாட்டு டெல்லோலாம் அழிஞ்சிருச்சு, இவனும் இருக்கானு அப்படின்ட்டு. அப்போ இஎன்டிஎல்எஃப் தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய இராணுவத்துக்கு சப்போர்ட்டாக வந்து இறங்குறாங்க. அதுதான் 1987 போர், ரைட்டுங்களா? போர் ஸ்டார்டிங்கிலேருந்து இஎன்டிஎல்எஃப் வந்து உங்களுக்கு வந்து இந்திய இராணுவத்தோடு தான் இருக்காங்க. இந்திய இராணுவம் இருக்கட்டும், இந்திய அரசாங்கமாக இருக்கட்டும், வெள்ளாளர் இயக்கங்களுக்கு வந்து முழுக்க சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. ஆனால் பிரபாகரன் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சிங்களர்களோடு சேர்ந்துட்டு சிங்கள அரசாங்கத்தோட சப்போர்ட்டில் தான் வந்து போர் நடத்துகிறாரு. இந்திய இராணுவத்துக்கு எதிராக போர் நடத்துகிறாரு. நீங்கள் அதாவது ஒரு இந்திய இராணுவத்தோடு எப்படி ஒரு எல்டிடி மாதிரி ஒரு சின்ன இயக்கத்தால் போர் நடத்த முடியும்? அது கிடையாது. இவங்க வந்து சிங்களர்களோடு சேர்ந்து தான் போர் நடத்துகிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, கரையர்களுக்கும் வந்து மெயின்லேண்டில் நிலம் கிடையாது, சிங்களர்களுக்கும் ஈழத்து பகுதிகளில் நிலம் கிடையாது, வெள்ளாளர்கள்ட்ட நிலம் இருக்குது. அப்போ இதெல்லாம் பண்ணுறது மூலியமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நிலம் பூரா இவங்க கைக்கு யாருக்காவது வரும், இவங்க பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் போர் நடக்குது. ஜெயிச்சிடுறாங்க, போர்லேயும் ஜெயிச்சிடுறாங்க. போரில் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இவங்க அந்த கரையார சமூகம் தான், அவர் சேர்ந்தவங்க தான் பிரபாகரன். அவங்களோட சிந்தனைகள் தான் தமிழ் சிந்தனையாக மாறுது. அது அவங்களோட சிந்தனை தான் தமிழ் தேசிய சிந்தனைகளாக மாறுது, ரைட்டுங்களா? தமிழர்களோட அடையாளமாகவே பிரபாகரன், கரையார சமூகத்தை சேர்ந்த ஆரிய வம்சாவளியை சேர்ந்த பிரபாகரன் வந்து கரையார என்ன சொல்கிறது தமிழர்களோட அடையாளமாக மாறுறாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இஎன்டிஎல்எஃப் வந்து இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. இஎன்டிஎல்எஃபோட இயக்கமே வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இந்தியாவில் இருக்க ஒரு ஒடிஷா பகுதிக்கு வந்துடுறாங்க. மொத்தமாக இயக்கத்தோடய வந்துடுறாங்க, பதுங்கியிருக்காங்க. அதாவது எல்லா ட்ரைனிங்கும் இருக்குது, ஆர்மடாக இருக்காங்க, டெரரிஸ்ட் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்திய இராணுவத்தோட பாதுகாப்பில் வந்து இந்தியாவிலே இருக்கிறாங்க. அப்போ 2000 போர் நடக்குது இல்லையா, 2009 டயத்துக்கிட்ட. அப்போ உங்களுக்கு தெரியும், இவர் கருணான்னு ஒருத்தர் வந்து பிரபாகரன் வந்து பிரபாகரன் இயக்கத்திலேருந்து தனியாக வர்றாரு. அப்போ இந்த சந்தர்ப்பத்தை வந்து இஎன்டிஎல்எஃப் வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருணாவை வந்து இவங்களோட இயக்கத்தில் சேர்த்துக்கிறாங்க. இஎன்டிஎல்எஃப் அப்படின்றது வந்து முழுக்க வெள்ளாளர் இயக்கம், ரைட்டுங்களா? கருணா வந்து என்னன்னு தெரில, கருணா வந்து வெள்ளாளர்ன்றாங்க, நிறைய பேர் வந்து செட்டியை வேறு ஏதோ சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? ஆனால் இஎன்டிஎல்எஃப் வந்து இந்த சந்தர்ப்பத்தை வந்து நல்லா பயன்படுத்திக்குது. ஏன்னா இஎன்டிஎல்எஃப்பை பொறுத்த வரைக்கும் பிரபாகரன் அப்படின்றது வந்து ஒரு கரையார் பயங்கரவாத இயக்கம், எல்டிடி அப்படின்றது வந்து ஒரு கரையார் பயங்கரவாத இயக்கம். அவங்களுமே நிறைய பேரை வந்து கொண்டு இருக்காங்க. இவங்க இஎன்டிஎல்எஃப்பில் இருக்கவங்களையுமே நிறைய பேரை கொண்டு இருக்காங்க. அவங்க பழி வாங்குறதுக்காண்டி இருக்கிறாங்க இஎன்டிஎல்எஃப் வந்துட்டு. இதை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள இஎன்டிஎல்எஃப் வந்து கருணாவை டேக் ஓவர் பண்ணுறாங்க. இந்திய இராணுவம், இந்தியாவோட என்ன சொல்கிறது இன்டெலிஜென்ஸ் எல்லா சப்போர்ட்டோடையுமே வந்துட்டு எல்டிடி அப்படின்ற இயக்கம் வந்து சுக்குநூறாக்கப்படுது. அவங்களோட என்னென்ன தீவிரவாத எங்கெங்கே கேம்ப் வச்சுருக்காங்கன்ற முதற்கொண்டு எல்லாமே கண்டுபிடிக்கப்படுது. இலங்கை இராணுவம் வந்து பிரபாகரனுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு இல்லையா, அது வந்து அவங்க பிரபாகரன் வந்து பின்னாடி சிங்களர்களுக்கே எதிராக மாறிடுறாரு. வந்து கூட்டணி வந்து சிங்களர்களோட தான் கூட்டணி. அதுக்கப்புறம் வந்து ஒரு டயத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாருன்னா, பிரபாகரன் வந்து சிங்களர்களை விட்டு தனியாக எதிராக மாறிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது வந்து பார்த்திங்கன்னா, சிங்கள இராணுவமும் இப்போ பிரபாகரன் அந்த இயக்கத்தை அழிக்கணும்னு இருக்குது. இஎன்டிஎல்எஃப், இந்திய இராணுவம், அப்புறம் இந்த சிங்கள இராணுவம் எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து பிரபாகரன் அழிக்குது. இப்போ அந்த கடைசி டயத்தில் கூட பிரபாகரன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படையாக வந்து ஒரு போரை சந்திக்காமல் மக்களை வந்து கேடயமாக பயன்படுத்திட்டு மக்கள் வாழ்கிற பகுதிகளுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அப்போ அந்த இலங்கை இராணுவம் வந்து போகும்போது என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, மக்களை பூரா அழிச்சிட்டு அவங்க போகிறாங்க. அதில் தான் உங்களுக்கு வந்து இந்த இனப்படுகொலை வந்து பெரிய அளவில் நடக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இஎன்டிஎல்எஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, 2004 கருணாவை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. 2004 to 2006 வந்துட்டு இந்த இந்தியாவில்
தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் முகாம்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து அந்த கரையர் பயங்கரவாத இயக்கமான எல்டிடியால் கொல்லப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவங்க இருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாத்தையுமே அந்த இஎன்டிஎல்எஃப் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேசி அவங்கள வந்து பிரபாகரனுக்கு எதிராக சண்டை போட வைக்கிது. அவங்கள வந்து இங்கேருந்து இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு அனுப்புகிறாங்க. கருணாவோட படையில் சேர்றதுக்காண்டி அனுப்புகிறாங்க, இன்டெலிஜென்ஸ்காண்டியும் அனுப்புகிறாங்க, அந்த எல்டிடிக்கு எதிராக தாக்குதல் நடத்துறதுக்காண்டியும் அனுப்புகிறாங்க. அப்போ வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருவேளை எல்டிடி வந்து இவங்க சொல்கிற மாதிரி வந்து ஈழம் தனிநாடாக மாறி இருந்துச்சு அப்படின்னா, அந்த வெள்ளாளர் அப்படின்ற ஒரு குரூப்பே வந்து இன்றைக்கி வந்து ஈழத்தில் இருந்திருக்காது. அவங்க எல்லாமே வெளியூருக்கு கிளம்பி போயிருக்க வேண்டி இருந்திருக்கும். ஒருவேளை இருந்திருந்தால் கூட நிலமற்று போயிருக்கும். கரையர்கள் தான் இருக்க நிலத்தை பூரா எடுத்திருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். எல்டிடி வந்து உண்மையிலே ஆட்சிக்கு வந்து கரையர்னு கிடையாது. இந்த கரையர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளாளர் அல்லாதவர்கள் எல்லாத்தையுமே ஒரு குரூப்பாக சேர்த்துட்டு வெள்ளாளர்களுக்கு எதிரான சிந்தனையை தான் இவங்க மனசுல எல்லாம் விதைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இதை தான் வந்து கரையர்களை வந்து பண்ணி அப்படி தான் வந்து எல்டிடி வந்து கட்டமைக்கிறாங்க. இப்படியோ நமக்கு வந்து இந்திய இராணுவமும் இந்திய அரசாங்கமும் முழு சப்போர்ட் இருந்ததுனால இன்றைக்கி வந்து அந்த இயக்கம் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே கொல்லப்பட்டாங்க. தலைவர் வந்து அங்கே மக்களை கேடயமாக பயன்படுத்தி ஒளிஞ்சிருந்தார், அவரை கொன்னுட்டாங்க. மற்றபடி நிறையா எல்டிடியை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உயிருக்கு பயந்து வெளிநாடு தப்பிச்சு போய் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இதோட அந்த கதை முடிஞ்சது. இனிமேல் வந்துட்டு எல்டிடியும் வரப்போகிறது கிடையாது, ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இதுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த எல்டிடியாக இருக்கட்டும், இந்த எல்டிடி சம்மந்தப்பட்ட சிந்தனைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யார் பண்ணுறான்னா, வெளிநாடுகளில் உட்காந்துட்டு இந்த உயிருக்கு பயந்து வெளிநாடுக்கு தப்பிச்சு போயிருப்பானுங்க இல்லையா, அவனுங்க எல்லாம் அந்த கரையார் பயங்கரவாத இயக்கமான எல்டிடியோட சிந்தனைகளுக்குள்ளே இருப்பானுங்கள்ல, அவனுங்க வந்து இந்த சிந்தனை இங்கே தமிழ்நாட்டிலையும் வச்சுட்டு இருக்கானுங்க. ரைட்டுங்களா? நம்ம அந்த சிந்தனையை வளர விடக்கூடாது. அது வந்து முழுக்க நமக்கு எதிரான சிந்தனை அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். பிரபாகரன் வந்து நம்மளால் போற்றப்பட வேண்டியவர் கிடையாது, நமக்கு எதிரானவர், நம்ம ஆட்களை கொன்னவர். அவரை வந்து நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஆளுங்க நம்பிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு புக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த காராளர் அப்படின்றதெல்லாம் வருது, அதெல்லாம் அவங்க மணிப்புலேட் பண்ணியிருப்பாங்க. ரைட்டுங்களா? அது நிஜம் கிடையாது. பிரபாகரன் வந்து நிஜத்தில் அவர் வந்து கரையர் சமூகத்தை சேர்ந்தவர், கரையர் ஆரிய வம்சாவளியை சேர்ந்த ஒரு கரையர் சமூகத்தை சேர்ந்தவர். ரைட்டுங்களா? பரசுராமரால் உருவாக்கப்பட்ட ஒரு புது சத்திரிய குரூப்பை சேர்ந்தவர் தான் இந்த பிரபாகரன். ரைட்டுங்களா? நன்றி, வணக்கம்.